சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் மீனா இருந்துட்டு அந்த லேடியை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்ட உடனே சீதாவோட தாலி செயினை பிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் செம்ம மோசம் நம்ம ஸ்ருதி வந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து தான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இத்தனை பேர் இருக்கிற இடத்துல திருடிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பிடிச்சி அடிக்கவும் யார் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மீனாமுத்து எல்லாருமே போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா கடைசியில் அந்த சாமியார் பொம்பளை அவங்கள பார்த்த உடனே விஜய் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. முத்து இருந்துட்டு என்னப்பா கடவுளே வந்து இவங்க கிட்ட கொடுத்தனை இருக்கிற மாதிரி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து அந்த பேச்சு பேசிட்டு போனாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா இங்கே செயின் திருடுறவங்கள இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருந்துட்டு சும்மா விடுவாரா? உடனே விஜயகிட்ட போயிட்டு என்ன விஜய் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கே ஒன்றும் புரியலைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததான் முத்து இருந்துட்டு பொம்பளையாச்சே அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். இப்போ நீயா உண்மையாக சொல்ல போறியா இல்லையா? அன்றைக்கி என் ஷோரூமுக்கு வந்து உனக்கு முதல் பொண்டாட்டி தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு போனியே, அது என்னது? யார் சொல்லி கொடுத்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அன்றைக்கி ஷோரூமுக்கு வந்தது உங்கள் மனைவி சொல்லி தான் வந்தேன். அன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தது சிந்தாமணி சொல்லி தான் நான் வீட்டுக்கே வந்தேன் அப்படியே சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சாமியார் பொம்பளை வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.